Hi friends, welcome back to my channel. இன்னைக்கு வந்து சன்வாலி இயரிங் தான். ஆனால் இதெல்லாம் ஆல்ரெடி நான் ராப் பண்ணி ஸ்டட்டெல்லாம் ரெடி பண்ணி வச்சிட்டேன். ஸ்டட்டெல்லாம் ஷார்ட்ஸில் போட்டிருப்பேன், பார்த்துருப்பீங்க. இப்போது இதுக்கு கீழே ஜும்கா மாட்ட போகிறோம். ஆல்ரெடி ஜும்காஸ் வந்து நான் இது வந்து டபுள் கலர் காம்பினேஷன் தான் எடுத்திருக்கேன். அதாவது லைட் அண்ட் டார்க் காம்பினேஷனில். இங்கே பாருங்கள், ஒன்று வந்து டிசைன் பண்ணியிருக்கேன். ஆல்ரெடி பர்பிள் கலரில் டிசைன் பண்ணியிருக்கேன். சன்வாலி வந்து மீடியம் சைஸ், இது வந்து எக்ஸல் சைஸ் செகண்ட் நம்பர், இதுவும் செகண்ட் நம்பர். இதுக்கு வந்து கிளாஸ் குந்தன் ஸ்கொயர் ஷேப்பும் ஐ ஷேப்பும் 6Kவும் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த டிசைன் நான் திரும்ப செஞ்சு காட்டுறேன். அதே மாதிரி எல்லாமே லைட் அண்ட் டார்க் காம்பினேஷனில் தான் எடுத்திருக்கேன். இதை மாட்டி வச்சுருக்கேன். இப்போது இந்த கலருக்கு வந்து இந்த டார்க் க்ரீன் போட போகிறோம். இந்த டார்க் க்ரீன் கிடையாது, இது வந்து ரெகுலர் க்ரீன் தான். நம்ம 64 க்ரீன் இருக்கு இல்லையா, அதுதான். இந்த கம்பேர் பண்ணும்போது டார்க் க்ரீன், இது வந்து பேரட் க்ரீன், இது டார்க் க்ரீன். அப்படி இதுதான் டார்க் க்ரீன். இது வந்து மாட்டி ப்ரெஸ் பண்ணிடணும். முடிஞ்சது. நம்ம இப்போ இதில் டிசைன் பண்ணலாம். ஏன் ஸ்டட்டு மாட்டி வச்சுருக்கேன்னா, இந்த இடத்துல வந்து நம்ம டிசைன் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அதனால் இப்போ நான் இது வச்சிடுறேன். ஃபஸ்ட் நம்ம இந்த கலர் முடிச்சிடுவோம், ஏன்னா அது ஒன்று பண்ணியாச்சு இல்லையா. அதனால் மொத்தம் ஒரு 10 கலர் எடுத்திருக்கேன். 10 கலர் காம்பினேஷன், லைட் அண்ட் டார்க் மட்டும்தான் எல்லாமே. இப்படி எக் ஷேப்பில் வைக்கிறேன். இவ்வளோ ஓகேங்களா. இப்போது இங்கே ஒரு குந்தன், இங்கே ஒரு குந்தன். இந்த மாதிரி டிசைன்லாம் ஆல்ரெடி பேங்கிள்ஸில் கூட நான் ஒரு முறை பண்ணியிருக்கேன். இதுக்கு தான் ஒவ்வொன்றா க்ளூ வைக்கணுன்றது. மொத்தமாக வச்சா என்ன ஒன்று ஆகிடும். க்ளூ கொஞ்சம் கம்மியாகவே வைங்க. நான் கொஞ்சம் அதிகமாக வச்சுட்டேன், அதனால் வெளியில் வந்துருச்சு. மொத்தம் 5 வந்திருக்கு. ஆல்ரெடி இதுலேயுமே 5 தான் வந்திருக்கும். 1 2 3 4 5 5 இல்லாமல் 1 எக்ஸ்ட்ரா வந்திருக்கு. இதில் கரெக்டாக 5 தான் வந்திருக்கு. ஏன்னா இது கொஞ்சம் அகலகலமாக வச்சுருக்கேன் நான். ரொம்ப குறுகலாக வைக்காமல் அகலமாக வச்சுருக்கேன். கொஞ்சம் குறுகலாக வச்சா இன்னும் ஒரு ஸ்டோன் இங்கே அதே மாதிரி வந்துடும். நமக்கு பேர் ரெண்டும் கரெக்டாக இருக்கணும்ல, அதனால் இப்போ கொஞ்சம் எல்லாத்தையும் குறுக்கிக்கிட்டு இருக்கேன். இப்போ இங்கே ஒரு ஸ்டோன் இப்போ கரெக்டாக இருக்கும். அவ்வளோதான், முடிஞ்சுது. இப்போ இந்த கேப்பில் நீங்கள் 3mm ரவுண்ட் அந்த மாதிரி வைக்கிறதா வைக்கலாம். கிளாஸ் குந்தன் ஆல்ரெடி இந்த ரெட்டோட கலர் தெரியணுன்றதுக்காக நான் அதை அப்படியே விடுறேன். இதுக்கு மேலே எதுவும் டிசைன் நோட்டில். இப்போது இதுக்கான மேட்சிங் ஜும்காவில் நான் ஒன்றொன்னாவே க்ளூ வைக்கிறேன். நம்ம ஒன்றொன்னாவே வச்சு வைப்போம். அப்போ தான் ஃபினிஷிங் கரெக்டாக வருது, நல்லா வரும். எல்லாம் ஒழுங்காக வர மாட்டேங்குது. க்ளூ மற்ற இடத்துலலாம் வெளியில் வருது. இது பார்த்தீங்கன்னா ஃபினிஷிங் கரெக்டாக வரல, இப்படி தான் வந்திருக்கு. குறுக்கில் ஓட்டிட்டேன். இப்போ இந்த எக்ஸஸாக இருக்க க்ளூவெல்லாம் இந்த மாதிரி நான் கேன்வாஸ் கட் பண்ணி போட்டிருக்கேன்ல, அதை வச்சு இப்படி எடுத்துருவேன். கையோடவே எடுத்துட்டிங்கன்னா ரொம்ப க்ளூ இருக்காது. காயதுக்குள்ளே எடுத்துடணும். இப்போது இது வந்து முடிஞ்சிச்சு. இப்போ இதில் போட்டு இதை ஜாயின் பண்ணிடலாம். எல்லாம் ஃபுல்லாக நீங்கள் காஞ்சதுக்கப்புறம் கூட ஜாயின் பண்ணலாம். நான் கையோடவே ஜாயின் பண்ணிட்டா எனக்கு ஒரு வேலை முடிஞ்சிடும். அவ்வளோதான். இப்போ ஒரு பேர் வந்து டிசைன் பண்ணியாச்சு. இது ஃபுல்லாக இன்னும் காயணும். இது மட்டும், இது ஏற்கனவே பண்ணது, இது இப்போ பண்ணது. இப்போது அடுத்த கலர் காம்பினேஷன் வந்து மெஜந்தா பிங்க்கும் பிங்க் 5N எடுத்திருக்கேன். அதாவது 30யும் 5N. இதில் வந்து நான் குட்டி ட்ராப் ஷேப் போட்டுறேன். கிளாஸ் கொண்டு தான் ஃபஸ்ட்டு 2 ஸ்டோன் மட்டும் இந்த மாதிரி ஒட்டிக்கிறேன். சென்டரில் இந்த ஜிம்கா வருது இல்லையா, அந்த சென்டரில் இப்படி சைடில் ஒட்டிட்டு இங்கே வந்து 3mm ரவுண்டு எல்லாம் ஒரே கலராக இருக்க மாதிரி இருக்குது, அதனால இதை ஒட்டியிருக்கேன். இப்போ இந்த இடத்துக்கு எல்லாமே நான் க்ளூ வச்சுருக்கேன் பாருங்கள். அதே மாதிரி அப்படியே எடுத்து ஒட்ட போகிறோம். இப்போ இங்கேருந்து நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். இன்னொரு ஸ்டட்டும் ரெடி. ஆனால் இது ரெண்டும் கொஞ்சம் நல்லா இல்லாத மாதிரி தான் இருக்கும், ஏன்னா இது காயலை. மேலே இந்த சென்வாலி ரெண்டும் காயலை. இது காய்ச்சதுக்கப்புறம் சூப்பராக இருக்கும். இது ஓரம் வச்சுருவோம். அடுத்த கலர் பண்ணலாம். இப்போ அடுத்து க்ரீன் காம்பினேஷன், அதாவது பேரட் க்ரீன் டார்க் க்ரீன் ஃபஸ்ட் காமிச்சல அது. இப்போ அதுக்கு இதே மாதிரி ட்ராப் எடுத்திருக்கேன். ஆனால் அதே டிசைன் பண்ண போகிறதுல கொஞ்சம் வேறு பண்ணலாம். அது வந்து நிமித்தி வச்சிடல, திருப்பி வச்சிடலாமா. இங்கே சென்டரில் வந்து இப்படி வச்சுட்டு இங்கே 3mm ரவுண்டு
இந்த ஸ்டோனை இந்த மாதிரி கீழே வச்சுட்டு இங்கே ஒரு 3mm ரவுண்டு, இங்கே ஒரு 3mm ரவுண்ட், இது ஃபுல்லாத்துலேயும் இப்படியே ஃபுல்லாக திருப்பி ஒட்டிக்கலாம். இதை வந்து இந்த மாதிரி ஒட்டாமல் நேராகவே ஓட்டுறேன் நான். ஏன்னா இதோட ஜோடி இருக்குல்ல, அதை நான் நேராகவே ஓட்டிட்டேன். அதனால் இதுலேயும் நேராக ஓட்டிடலாம் அப்படின்ட்டு. இந்த க்ளூ ஸ்டிக் பெனில் எடுத்து ஓட்டினா எந்த காலத்துக்கு ஒட்டி முடிப்போமோ தெரில. எல்லோரும் அதான் யூஸ் பண்ணுறீங்க. எனக்கு கை தான் ஈஸியாக இருக்குது. பாருங்கள், இந்த க்ரீன் காம்பினேஷன் முடிஞ்சிருச்சு. நல்லாயிருக்கா? இப்போ வந்து டக்வாய்ஸ் கலர் எடுத்திருக்கேன், 75 ஷேட் நம்பர். அதில் இந்த பீகாக் க்ரீன் ஐ ஷேப் வச்சுருக்கேன் இல்லையா, 6K, அதே ஷேப் தான் இங்கேயும். ஆனால் குறுக்கில் எதுவும் ஓட்டாமல் நேராகவே ஓட்டுறேன். இதே மாதிரி அப்படியே ஃபுல்லாக லைனாக இதே மாதிரி அப்படியே ஃபுல்லாக ஒட்டிட்டு சென்டரில் இருக்கிற 2 ஸ்டோன், இங்கே மட்டும் இன்னும் 2 ஸ்டோன், அப்புறம் இங்கே ஒன்று. இதே மாதிரி இங்கே வந்து ஸ்கை ப்ளூ 3mm ரவுண்டு. இப்போ இங்கே இதே மாதிரி இங்கேயும் லைனாக அப்படியே ஒட்டிட்டோம். இப்போ இந்த ஜிம்காவில் நான் வந்து கிளாஸ் குந்தன் ஓட்ட போகிறதில்ல. இப்போ இந்த ஜிம்காவில் வந்து அதே மாதிரி 8K ஐ ஷேப், அதே கலர், ஆனால் மேட் குந்தன் ஓட்டுறேன். இப்போ இங்கே லைனாக அதே மாதிரி ஓட்டிருக்கோம்ல, இந்த இடத்துல மேலே வந்து ஸ்கை ப்ளூ ஓட்டுறேன், 3mm ரவுண்டு. இதில் சென்வாலியில் ரொம்ப இடம் இருக்காது, கொஞ்சம் கொஞ்சம் ஓட்டிட்டு அந்த த்ரெட்டோட கலர் தெரியாதுன்றதுக்காக இந்த கிளாஸ் குந்தனுக்கு நான் இதை அப்படியே கேப் விடுறேன். ஆனால் இங்கே வந்து நான் மேட் குந்தன் ஓட்டிருக்கிறதுனால இங்கே கிளாஸ் குந்தன் ஓட்டுறேன். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் அப்படியே இந்த ட்ராப் ஷேப்பை லைனாக ஃபுல்லாக ஒட்ட போகிறேன், அவ்வளோதான். ஜிம்காஸ்லேயும் அதே தான். ஏன்னா எல்லோ கலரில் நமக்கு வந்து ஸ்டோன்ஸ் வராது, மேட் குந்தன்ஸ் தான் வரும். கிளாஸில் எல்லோ கலர் ரொம்ப இது வரைக்கும் வரல. நமக்கு அதுக்கு பதில் கோல்டு தான் யூஸ் பண்ணோம். எல்லோ கலருக்குன்னும் போது மேட் வரும். அதனால் இந்த மேட் குந்தன்ஸ் மட்டும் வச்சு எல்லோ கலருக்கு நான் எல்லோ கலருக்கு ஃபினிஷ் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா லைனாக ஒட்டிட்டேன். இந்த சென்டரில் இருக்குல்ல 3 இங்கே மட்டும் நான் ரவுண்டு 3mm ஓட்டுறேன். இதே மாதிரி லைனாக எல்லோ கலர் ஸ்டோன்ஸ் அப்படியே ஓட்ட போகிறேன். மேங்கோ எல்லோவும் லெமன் எல்லோவும் போட்டு இயரிங்ஸ் வந்து செஞ்சாச்சு. இந்த ஃபுல்லாகவே இந்த எல்லோ மேட் குந்தன்ஸே ஓட்டிட்டேன், கோல்டு எதுவுமே மிக்ஸ் பண்ணல. ஃபுல்லாகவே நடுவில் மட்டும் இது ஒரே மாதிரி இருக்கேன்னு சொல்லிட்டு இந்த 3mm ரவுண்ட் ஓட்டியிருக்கேன். இது வந்து மெரூன் ஷேடு த்ரெட் போட்டிருக்கேன், அதாவது 8 ஷேடு. இது வந்து 7N த்ரெட்டு. கீழே ஜிம்காக்கு டபுள் கலர் காம்பினேஷன் தான், வேறு லைட் அண்ட் டார்க் காம்பினேஷன் தான் போட்டிருக்கேன். இப்போ இதுக்கு வந்து 6K ரெட் இருக்கு இல்லையா, அந்த ரெட் குந்தன்ஸ் தான். ஆனால் இங்கே ஸ்டட்டுக்கு வந்து 8K யூஸ் பண்ணியிருக்கேன். இங்கே வந்து 6K ஓட்டுறேன். ஏன்னா 8K சென்வாலி இதை விட பெருசாக வரும், இந்த இடம் இது முன்னாடி வரும். அதனால் இதில் ஃபுல்லாக 6K யூஸ் பண்ணுறேன். இதில் ஜிம்காலையும் இதுலேயும் லைனாக ஓட்ட போகிறேன், அவ்வளோதான். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி லைனாக தான் ஓட்டுறேன். இதுலேயும் ரெட் அண்ட் மெரூன் காம்பினேஷன் ஃபுல்லாக ரெட் ஸ்டோன்ஸ் வச்சு முடிச்சாச்சு. ஏன்னா மேட்டில் வந்து மெரூன் ரொம்ப டார்க்காக இருக்கும், அது டார்க் ப்ரௌன் மாதிரியே இருக்கும். அதனால நான் ஃபுல்லாக ரெட்டில் வச்சு முடிச்சிட்டேன். இதுக்கு 5N பிங்க்கும் 2 பிங்க்கும் ஷேட் நம்பர் எடுத்திருக்கேன். இதில் லோட்டஸ் பேச்சஸ் நம்ம பண்ணுவோம் இல்லையா இன்விசிபிள் நெக்லஸ்க்கு, அந்த பேட்ச் பண்ணியிருக்கேன். இதில் வந்து லைட் பிங்க் ஆஃப் மூணும் 8K ஷேப் ஐக்கொண்டு தான் யூஸ் பண்ணேன். இங்கே வந்து 6Kயில் மேட் கொண்டு ஐ ஷேப் இப்போ நம்ம ரெட்டுக்கு ஓட்டணும் இல்லையா, அதே மாதிரி லைனாக இதில் ஓட்ட போகிறேன், அவ்வளோதான். ஏன்னா இது ஆல்ரெடி வெயிட்டு, இங்கே கொஞ்சம் வெயிட்லெஸ்ஸாக இருக்கட்டும் அப்படின்ட்டு. இங்கே பாருங்கள் பிங்க் காம்பினேஷன். இப்போது இந்த பீச் கலருக்கு வந்து நான் ஐ ஷேப் 6K கொஞ்சம் எடுத்திருக்கேன். ஆல்ரெடி நம்ம இந்த டிசைன் வேறு இதில் பண்ணியிருக்கோம், என்ன கலரில் பண்ணேன்னு எனக்கே தெரியல. இப்போது இந்த பீச் கலருக்கு நான் வந்து 6K ஐ ஷேப் தான் எடுத்திருக்கேன். நம்ம இந்த டிசைன் பண்ணோம் இல்லையா ஆல்ரெடி ஒரு கலரில், அதே டிசைன் தான் இதுலேயும் பண்ணுறேன். இப்போது ஜிம்காலையும்
இதே வந்து இதே டிசைன் தான் பண்ணுறேன் நான். இப்போ இதில் வந்து இப்படி ஒட்டியாச்சு. இதில் இந்த இடத்துல நான் 3 mm ரவுண்ட் வைக்கிறேன். பீச்சும் ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு. இது வந்து டார்க் க்ரீன், லைட் க்ரீன், பேரட் க்ரீன் காம்பினேஷன் போட்டிருக்கேன் இந்த ஜும்காக்கு. இப்போ இதுக்கு இதே மாதிரி ட்ரையாங்கல் குந்தன்ஸ் தான் ஃபுல்லாக ஒட்ட போகிறேன். ஆனால் கொஞ்சம் வேறு டிசைனாக, இப்போ இந்த டிசைன் இங்கே வர மாதிரி இங்கே, ஆனால் இங்கே ஃபுல்லாக வருமானது நமக்கு தெரியாது. இங்கே இடம் நமக்கு கம்மி தான், ஒரு 10 mm அளவு தான் இருக்குது. 10 mm அளவு கூட இல்லை, அதை விட 10 mm அளவு வரும். இதுக்குள்ளே இந்த டிசைனை கொண்டு வரணும். ஆனால் ஒரு ஃப்ளவர் தான் இந்த டிசைனில் பண்ண முடியும். இது நம்ம வந்து லைனாக ஒட்டிக்கலாம். நானே இப்போ தான் சன்பாலியில் ஃபஸ்ட் டைம் இந்த டிசைனை ட்ரை பண்ண போகிறேன். பேங்கிளில் பண்ணியிருக்கேன், சென்டர் கிளிப்பில் பண்ணியிருக்கேன், இதில் சன்பாலியில் பண்ணதில்லை. இங்கே மேலே ஸ்டட்டுக்கு வந்துச்சா, சரி இங்கே ட்ரை பண்ணி பார்ப்போம், கொஞ்சம் இடம் இருக்குல்ல. இதே லார்ஜ் சைஸ்னால் கன்ஃபார்ம் பண்ணிடலாம். நான் வந்து எல்லோ கலர் குந்தன் யூஸ் பண்ணியிருந்தேன், மேட் குந்தன்ஸ். எல்லோ கலர் கிடைக்காதுன்னு சொல்லிட்டேன். ஆனால் கிளாஸ் குந்தனில் எல்லோ கலர் இருக்குது, என்கிட்டயே ஸ்டாக் இருக்குன்னு அதை பார்க்கவே இல்லை. அதில் ஒரே மாதிரி மேட்டை ஒட்டியாச்சு. அவ்வளோதான். ஒரு ஃப்ளவர் மட்டும் ஒட்டிட்டு மீதிக்கு வந்து நம்ம லைனாகவே ஒட்டிடலாம். இல்லைனா இப்படி குறுக்கில் எதனா வைக்க முடியுதான்னு பார்ப்போம். இப்படி நம்ம இந்த வளையல் பண்ணோம்ல அன்றைக்கி, வளையலாம் இதுலேயும் பண்ணமே, லைவில் பண்ணனே, அந்த மாதிரி எதனா ட்ரை பண்ணி பார்ப்போம். இப்படி வச்சுட்டு, ஆனால் இப்படி பண்ணால் ஒழுங்காக வராது. நான் இப்படி வைக்கலான்னு பார்த்தா அது ஒழுங்காக வராதுன்னு நினைக்கிறேன். லைனாக இதே மாதிரி ஒட்டிடுறது ரொம்ப நல்லது. கொஞ்சம் டிசைன் ஆச்சு, கொஞ்சம் சொதப்பாமல் இருக்கும். இதோட விட்டுட்டாலே டீசெண்டாக இருக்கும். இங்கே இடம் இருந்தால் இன்னும் ஒரு ட்ரையாங்கல் கூட வைக்கலாம். ஆனால் நான் இங்கே நடுவில் 3 mm ரவுண்ட் வைக்கலாமான்னு இருக்கேன். இந்த சன்பாலி ஸ்டட்டு ஓகே. கீழே ஜும்காவில் வந்து நான் லைனாக அப்படி ஒட்ட போகிறேன். இதில் வந்து கொக்கி மாட்டவே மறந்துட்டேன் பாருங்கள், ஹெட் பின்னே போடல. பாருங்கள், க்ரீன் காம்பினேஷன் ஃபுல்லாக முடிச்சிட்டேன். இதான் வந்து லாஸ்ட் டிசைன். எனக்கு பிடிச்ச கலர் காம்பினேஷன்ஸில் இந்த லைட் அண்ட் டார்க்கில் இந்த ஸ்கை ப்ளூ, டார்க் ப்ளூ, இந்த காம்பினேஷன் ரொம்ப பிடிக்கும். அது மாதிரி தான் இப்போ எடுத்திருக்கேன். இதில் வந்து ஸ்கொயர் குந்தன்ஸ் தான் ஓட்ட போகிறேன். ஆனால் லைனாக ஓட்ட போகிறதில்ல, இந்த மாதிரி சாச்சு இப்போது சென்ட்ரல் நான் ஒன்று ஒட்டிட்டேனா, இப்போ இங்கே 4 வரும் கரெக்டாக. அவ்வளோதான். ஆனால் இது பார்க்குறதுக்கு நேராக இருக்க மாதிரி இருக்காது, கொஞ்சம் கொனையாக இருக்க மாதிரி தான் இருக்கும். இந்த டிசைனை வந்து நம்ம இந்த சன்பாலியில் பண்ணும்போது இப்படி தான் வருது. இப்போ ஸ்கை ப்ளூ 3 mm ரவுண்டு, இதை விட இது கிட்டத்தட்ட ரெண்டும் ஒரே மாதிரி தான் இருக்குது. இந்த கேப்பில் இதை ஒட்டிட்டேன். அவ்வளோதான். இப்போ வந்து மேலே ஸ்டடு வந்து நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இப்போ கீழே ஜும்கா மட்டும் பண்ணலாம். இதில் வந்து 4 mm ரவுண்டு, ஏன்னா இங்கே ப்ளூ போட்டோம். நான் இதே ஸ்கை ப்ளூ தான் இங்கே ஒட்டலான் இருந்தேன். இங்கே இந்த ப்ளூ நம்ம போட்டோம்ல மேலே டாப்புக்கு ஸ்டட்டுக்கு, அதனால் இந்த ப்ளூ வந்து ஸ்கொயர் போடாமல் நான் வந்து 4 mm ரவுண்டு ஒட்டிட்டு இந்த ஸ்கை ப்ளூ இருக்குல்ல அதை இங்கே மேலே ஒட்ட போகிறேன். இப்போ சொன்னேன் இல்லையா 3 mm ரவுண்டு இங்கே வைக்க போகிறேன். இந்த 2 ஸ்டோனுக்கு நடுவில் 3 mm ரவுண்டு நான் க்ளூ வச்சுருக்கேன். அப்படியே வச்சுறேன் எடுத்து. ஃபுல்லாக முடிஞ்சிச்சு ரிங். இந்த மாதிரி சந்துபாலி ஜும்கா நீங்கள் செஞ்சுருக்கீங்கன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் இந்த மாதிரி செஞ்சுருக்கேன். பல வருஷத்துக்கு முன்னாடி ஸ்டோன் செயின், பால் செயின்ஸ் யூஸ் பண்ணி ஜும்காஸ் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து குந்தன்ஸ் வச்சு பண்ணியிருக்கேன். இதில் டபுள் கலர் காம்பினேஷன், லைட் அண்ட் டார்க் காம்பினேஷன் யூஸ் பண்ணியிருக்கேன். இதில் எந்த கலர் காம்பினேஷன், எந்த டிசைன்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். தேங்க்யூ, பாய்.